மீண்டும் விளையாடியோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. உலகின் 19 வயதிற்கு உட்பட்ட மகளிருக்கான போட்டிகள் இப்பொழுது மலேசியாவில் ஆரம்பமாகி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் இந்த தொடரில் 24வது போட்டியாக குழு ஏயில் இந்திய மகளிர் அணி 19 வயதுக்குட்பட்ட மகளிர் அணிக்கும் இலங்கை 19 வயதுக்கு உட்பட்ட மகளிர் அணிக்கும் இடையிலான போட்டி கோலாலம்பூரில் ஆரம்பமாகின்றது. இந்த போட்டியை பொறுத்தவரை முதலில் நாணய சுழற்சி வெற்றி பெற்றிருந்த இலங்கை 19 வயதுக்குட்பட்ட மகளிர் அணியை பொறுத்தவரையில் தமது அணியை முதலாவதாக களத்தடுப்பை தெரிவு செய்திருந்தார்கள். ஆகவே இந்திய 19 வயதுக்குட்பட்ட அணி முதலாவதாக துடுப்படுத்த ஆட வந்திருந்தது என்று குறிப்பிடத்தக்கது. இந்திய 19 வயதுக்குட்பட்ட மகளிர் அணியை பொறுத்தவரையில் கொங்காடி த்ரிஷா 44 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டம் 1 அடங்கலாக 49 ஓட்டங்களை அதிகப்படியாக இந்திய மகளிர் அணி சார்பாக பெற்றுக் கொடுத்திருந்தார். கமடி 5 ஓட்டங்கள், ஷானிகா ஷால்க 0, நிக்கி பிரசாத் 11 ஓட்டங்கள், பவிகா ஹைரி 7 ஓட்டங்கள், மிதிலா வினோத் 10 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 2 அடங்களாகவும் 6 ஓட்டம் 1 அடங்களாக 16 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். ஆயுஷ் சுக்லா 5 ஓட்டங்கள், ஜோஷிதா 9 பந்துகள் 4 ஓட்டம் 1, 6 ஓட்டம் 1 அடங்களாக 14 ஓட்டங்களையும், பரோனிகா 1 ஓட்டம் மற்றும் ஷப்னம் ஷாக்கில் 2 ஓட்டங்களோடு ஆட்டமுள்ள காதிருந்த வேளையில் வைஷ்ணவி சர்மா 1 ஓட்டத்தோடு ஆடுகளத்தில் இருந்தார். ஆகவே நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் இந்திய 19 வயதுக்குட்பட்ட மகளிர் அணியை பொறுத்தவரையில் 9 விக்கெட்டுகளை இழந்து 118 ஓட்டங்களை மாத்திரமே பதிவு செய்திருந்தது. இலங்கை 19 வயதுக்குட்பட்ட மகளிர் அணியை பொறுத்தவரை சிறப்பான பந்துவீச்சு பரிதினை வழங்கியிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 15 வயதை உடைய பிரமோதி மெர்ச்சரா இன்றைய தினத்தில் முக்கியமான ஒரு பந்துவீச்சாளராக 2 விக்கெட்டுகளை பெற்றதோடு லிமான்சா திலகரட்ன மற்றும் அஷானி தலகுனை தலா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தன. ரஷ்மிகா செவந்தி மற்றும் சமோதி பிரபோதா மனுடி நாணயக்கார தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் இலங்கை பந்து வீச்சில் வீழ்த்தியிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே இலங்கை 19 வயதுக்குட்பட்ட மகளிர் அணிக்கு 119 ஓட்டங்கள் இலக்காக இந்திய மகளிரினால் நிர்ணயிக்கப்பட்டிருந்த வேளையில் சஞ்சனா 5 ஓட்டங்கள், அஷானி தலகுனே 9 மற்றும் ரஷ்மிகா செவந்தி 12 பந்துகளில் 4 ஓட்டங்களாக 15 ஓட்டங்களை அதிகப்படியாக பெற்றுக் கொடுத்திருந்தார். பிரமோதி மெர்ச்சரா 7 ஓட்டங்கள் ஆட்டம் முழக்காதும், சமோதி பிரபோதா 2 ஓட்டங்களும் ஆடுகளத்தில் ஆட்டம் இழக்காதிருந்தது குறிப்பிடத்தக்கது. இலங்கை அணியை பொறுத்தவரை 10 வீராங்கனைகள் இரட்டை இலக்கத்தை அடையவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதன் காரணமாக இலங்கை 19 வயதுக்குட்பட்ட மகளிர் அணியை பொறுத்தவரை நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 58 ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள், 9 விக்கெட்டுகளை இழந்து. ஆகவே இந்திய 19 வயதுக்குட்பட்ட மகளிர் அணியை பொறுத்தவரை இந்த போட்டியில் 60 ஓட்டிகள் வித்தியாசத்தில் அபாரமான வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். இந்திய 19 வயதுக்குட்பட்ட மகளிர் அணி பொறுத்தவரை அனைத்து பந்து வீச்சாளரும் சிறப்பாக செயற்பட்டிருந்தார்கள். சப்னம் ஷாகில் 4 பந்துகளில் 1 ஓட்டமற்ற பந்துகளுக்கு வீசி 9 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளையும், ஜோஷிதா 3 பந்துகளில் 17 ஓட்டங்களை வெட்டி கொடுத்து 2 விக்கெட்டுகளையும், பரோனிகா சிசோடியா 4 பந்துகளில் 7 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளையும், ஆயுஷ் சுக்லா 4 பந்துகளில் 13 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட்டையும் மற்றும் வைஷ்ணவி சர்மா 4 பந்துகளில் 1 ஓட்டமற்ற பந்து வீசி 3 ஓட்டங்களை மாத்திரம் பெற்றுக் கொடுத்து 1 விக்கெட்டையும் வீழ்த்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சிறப்பாக செயற்பட்ட இந்திய மகளிர் அணியை பொறுத்தவரையில் பந்து வீச்சிலும் துடுப்பாட்டத்திலும் சிறப்பாக செயற்பட்டு யானை பலத்துடன் இன்றைய தினத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆகவே குழு ஏயை பொறுத்தவரையில் 3 போட்டிகளில் பங்கேற்ற இந்திய 19 வயதுக்குட்பட்ட மகளிர் அணியை பொறுத்த 3 போட்டிகளிலும் வெற்றி பெற்று 6 புள்ளிகளோடு 5.035 என்ற அடிப்படையில் குழுவிலே முதலாம் இடத்தை பிடித்திருக்கிறது. இந்த போட்டியில் சிறப்பாக பந்து வீச்சில் செயற்பட்டிருந்தாலும் துடுப்பாட்டத்தை சார்பில் கொங்காடி த்ரிஷா 44 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 5, 6 ஓட்டம் 1 அடங்கலாக 49 ஓட்டங்களை அதிகப்படியாக பெற்றுக் கொடுத்தது காரணமாக இன்றைய போட்டியின் சிறந்த வீராங்கனைக்கான விருதை அவர் பெற்றுக்கொண்டார். மீண்டும் ஒரு விளையாடிகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பதுலை தாஸ். வணக்கம் அன்பு சொந்தங்களே.